ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சாஃப்ட்டு பூரியும் இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ண போகிறேன். பாருங்கள், பூரிக்கு மாவு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து பொடி ரவை எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீட்டு சைஸில் கட் பண்ண வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு, இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பொடி ரவை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்ட்டு டவ்வாக பிசையாதீங்க, கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக போட்டு கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் 1 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருந்தேன். ஒரு 3/4 டம்ளர் அளவு காய்ச்சி இது பிசைகிறதுக்காக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மசாலா பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டேன். கடுகு கொஞ்சமாக வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். உளுத்தம்பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் போட்டு அது கூட பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்க வேணாம், சும்மா கொஞ்சம் கோல்டன் கலராக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். கோல்டன் கலராக அவ்வளோ வறுக்க வேணாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இது போதும். இதில் மஞ்சள்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ரொம்ப பெருசாக போடலை, ஒரு குட்டி தக்காளி தான் போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி, தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது வீடியோவில் விழலை, நான் 1 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கை நல்லா பொடியாக மசிச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம வந்து ட்ரை ஆகிடுச்சின்னா செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து குறைஞ்சிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது போதும் எனக்கு. இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா? பாருங்கள், ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. அரை மணி நேரம் வச்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். இப்போ நான் வீடியோ காமிக்கிறதுக்காக நான் சீக்கிரமாக தேய்ச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு நீங்கள் பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாகவும் தேய்க்காதீங்க, ரொம்ப திக்காகவும் தேய்க்காதீங்க, மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறம் பொரிச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன், தேவையான அளவுக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டு ரீயூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும், நம்ம ஒவ்வொரு பூரியாக போட்டு பொரித்து எடுத்துடலாம்.
பாருங்கள் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, குறைச்சும் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். மீடியமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சிங்கன்னா கிறிஸ்பி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், நான் திருப்பி போடுறேன். பாருங்கள் இந்த பூரி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திருப்பி போடுறேன். பாருங்கள் இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துறேன். இப்போ அடுத்த பூரி போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தர் பூரி செய்யும்போது ரொம்ப கிறிஸ்பியாக புஃப்ன்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஆறிச்சின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். குழந்தைங்களே சாப்பிட கஷ்டப்படுவாங்க. நான் இந்த மெத்தடில் பூரி செய்கிறேன். இது வந்து ஆறிச்சினாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி பூரி தான் செய்வீங்க. பாருங்கள் அடுத்த பூரி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ரவையும் ஆயிலும் கலந்துட்டிங்கன்னா போதும், ரொம்ப சாஃப்டாக வரும் பூரி. கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். பாருங்கள் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக வரும், உப்பலாக வரும். பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாமே பொரித்து தேவையான அளவுக்கு பொரித்து எடுத்துகிட்டேன். மீதி நான் அப்புறம் செஞ்சுக்குவேன். பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது. நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பூரி. ஓரளவுக்கு ஆறி இருக்குது, ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்னும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள் அந்த பூரியில். இதை நான் வந்து பாருங்கள் நல்லாவே பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லா பூரியும் இதே மாதிரி இருக்கும். ஆறுனாலும் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே இதே மாதிரி செய்வீங்க. வயசானவங்களும் ரொம்ப ஈஸியாக இந்த பூரியை கடித்து சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மசாலோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் இந்த மெத்தடில் தான் பூரி செய்வேன். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே பாய்.